ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாகர்கோவில் எஸ்எல்பி மேல்நிலை பள்ளி வளாகத்தில் புத்தக கண்காட்சி நடந்துட்டுருக்கு மக்களே. 6வது புத்தக கண்காட்சி எஸ்எல்பி ஸ்கூல் வளாகத்தில் நடந்துட்டு இருக்குது. அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சங்கர்சன் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மக்களே. மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எல்பி மேல்நிலை பள்ளி நாகர்கோவில் மக்களே. 2025வது ஆண்டின் புத்தக கண்காட்சி இந்த ஸ்கூலில் தான் நடந்துட்டு இருக்குது. February 19ஆம் தேதி தொடங்குச்சு மக்களே. March 1ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா எஸ்எல்பி ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கும். டைம் வந்து காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும். நீங்க கன்னியாகுமரி மக்களா, நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிறீங்களா அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம நீங்க வந்து எஸ்எல்பி ஸ்கூல்ல வாங்க, வந்து புத்தகங்களெல்லாம் வாசிங்க, வாங்குங்க, அறிவு திறமைய வளர்க்கலாம். ஓகே, நீங்கள் மறக்காமல் எஸ்எல்பி ஸ்கூலுக்கு வாங்க, வந்து ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பாருங்கள். ரியலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. இப்போ நாம் என்னென்ன இந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க, என்னென்ன புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னியாகுமரி புத்தக திருவிழா 2025. இந்த காலத்துல ஃபோன் ரொம்ப முக்கியமானது தான் மக்களே. ஆனா அந்த ஃபோன்ல நாம செலவிடுற நேரத்துல 3ல் 1 பங்காவது நாம புத்தகம், அதாவது புக்ஸ் வாசிக்கிறதுல செலவிட்டோம்னா அது நம்ம மனசை வலிமையாக்கி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். கரெக்டு தானே? அப்போ எங்க போய் புக்ஸ் வாங்கணும்னு தானே யோசிக்கிறீங்க? கவலை வேண்டாம். ஆமா, நாம கன்னியாகுமரி கலெக்டர் தலைமையில நாகர்கோவில் கோர்ட் பக்கத்துல இருக்கிற எஸ்எல்பி மேல்நிலை பள்ளியில தான் புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கு. February 19ஆம் தேதியே தொடங்கிடுச்சு மக்களே. March 1ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் இந்த திருவிழா நடக்கும். பிள்ளைகளோட சிந்தனை திறனை அதிகரிக்கிறதுக்காக எல்லாரும் எஸ்எல்பி மேல்நிலை பள்ளி வளாகத்திற்கு வாங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. என்னோட சேனல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ், இப்படி பல தரப்பட்ட வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸை பார்த்து மகிழுங்க. இப்போ நம்ம போகலாம். அங்கே பாருங்க, கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிட்ஸுக்கு விளையாடுறதுக்காக ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி பார்த்தீங்களா அங்கே போயிட்டு இருக்குது. இப்படி அப்புறமா மேலேயும் கீழே ஏறி விளையாடுறதுக்கு இப்படிப்பட்ட நிறைய விளையாட்டுகள் வச்சிருக்காங்க. புத்தக திருவிழான்னா புத்தகங்கள் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு வரவே வேண்டாம் மக்களே. நடனங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் பல தரப்பட்ட விதவிதமான ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க. வெயிட் லாஸுக்கான ஸ்டால், வெயிட் லாஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்டாலுக்கு போனோம்னா நம்ம அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம புத்தக திருவிழா பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். மெஹந்தி போட்டு விடுறதுக்கு வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைங்க அழகழகாக ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதை அழகாக வந்து ஒரு ஸ்டால் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. கைவினை பொருட்கள், உணவு பொருட்கள், அனுகோலையில் செஞ்ச பொருட்கள், பேம்பு, கிட்ஸ் எல்லாம் பாருங்கள் என்ன அழகாக டான்ஸ் ஆடுறது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும் மக்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ மக்கள், எவ்வளோ கூட்டம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரியலி பார்க்கணும் இதெல்லாம் நிச்சயமா. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த புத்தக திருவிழா அனைத்து நாட்களும் உண்டு மக்களே. சனி ஞாயிறு விடுமுறை எல்லாம் கிடையாது. சனி ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. எல்லாரும் புத்தக திருவிழாவுக்கு போங்க மக்களே. நிறைய புத்தகங்களை வாங்குங்க, புத்தகங்களை வாசிப்போம், அறிவுத்திறனை வளர்ப்போம். இப்போ என்னென்ன புக்ஸ், என்னென்ன ஸ்டால்ஸ், புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். புத்தகங்களை எடுத்துக்கிட்டோம்னா சாதனையாளர்கள் புக்ஸு, கிட்ஸ் புக்ஸு, புராண கதைகள், புனித நூல்கள், தொழிற்கல்வி நூல்கள், அறிவு சம்பந்தமான நூல்கள், விடுகதைகள், கடி ஜோக்ஸ், சிறுவர் கதைகள், இப்படி அடிக்கொண்டே போலாம் மக்களே. எக்கச்சக்கமான புத்தகங்கள், இங்கே இல்லாத புத்தகங்களே கிடையாது. அவ்வளவுக்கு இருந்துச்சு.
கண்காட்சி. உங்களுக்கு என்ன புத்தகம், கணினி பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுமோ அந்த புக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். 10 ரூபாயிலேருந்தே புக்ஸ் இருக்கு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, அப்படித்தானே? ஸோ மேலும் மேலும் அறிவாற்றலை வளர்த்து கொள்ள புத்தகங்கள் உறுதுணையாக இருக்குது. இளைய தலைமுறை முதல் பெரியவர்கள் வரை நேரத்தை வீணாக செலவாக்காமல் புத்தகம் வாசித்து அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளலாம் மக்களே. அதுதான் நல்லது, ரொம்ப நல்லது. பாருங்க எவ்வளோ புத்தகங்கள். விடுகதைகள், கடி ஜோக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ். புத்தக திருவிழாவில் என்னென்ன புத்தகங்கள் இருந்தது என்று சொல்லிட்டு உங்கள் பார்வைக்காக இதோ நீங்களே பாருங்க என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. மக்கள் பார்க்கறது மாத்திரம் இல்லை மக்களே, புக்ஸை ரீட் பண்ணி நமக்கு அவங்களுக்கு என்ன புக்ஸ் தேவையோ அதை பார்த்து வாங்கிட்டு போறாங்க. நம்முடைய மூளைக்கு அதிக அளவில் சக்தி வாய்ந்த தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் இருக்கு மக்களே. அந்த தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்ளக்கூடிய திறனுக்கு புத்தக வாசிப்பு மிகவும் முக்கியம், அப்படித்தானே? அப்படி அனைவரும் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா 2025 நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் SLB மேல்நிலை பள்ளியில் வளாகத்தில் நடந்துட்டு இருக்குது. அனைவரும் வாங்க. நாகர்கோவில் மக்களாக மிஸ் பண்ணவே பண்ணாதுங்க. கன்னியாகுமரி மக்கள், நாகர்கோவில் மக்கள் எல்லாரும் வந்து இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி செல்லுங்க, பயன்பெறுங்க. இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய புத்தக ஆர்வத்துக்கு வலு சேர்த்துக் கொள்வோம். இங்கே 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு மக்களே. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அப்படித்தானே? நிச்சயமாக அது உண்மை. நாம் கல்வி கற்றிருந்தால் நாம் எங்கு சென்றாலும் தனி மரியாதை நமக்கு உண்டு. சிறப்பு தான் இல்லையா? நாம் தெரிந்து கொள்ளாத பல விஷயங்களை இப்படி புத்தகங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் படிக்காத மேதை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அனைவரும், ஏழை எளியவர்கள் முதற்கொண்டு அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று பள்ளிகளில் சத்துணவு இயக்கத்தை தொடங்கினார். ஸோ கல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று முதலமைச்சரே தொடங்கினார். ஃபுட்டு கூட ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்கள் ஃபுட்டு கூட நான் கொடுத்து நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலில் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவர் வந்து எல்லா பிள்ளைங்களும் படிங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதே மாதிரி எல்லாரும் புக்ஸ் வாங்கி படிங்க மக்களே. நம்முடைய அறிவாற்றல் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம எப்படி எப்படி வாழணும் எல்லாமே இந்த புத்தகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம், நிறைய கற்றுக்கொள்ளலாம். The Holy Quran எல்லாமே இருக்கு.
புத்தக திருவிழா முடியவில்லை மக்களே, இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. மார்ச் 1ஆம் தேதி வரைக்குமே இருக்குது. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். நாகர்கோவில் சரௌண்டிங்கில் உள்ள மக்கள் எல்லாரும் புத்தக திருவிழாவுக்கு வாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது சண்டே எல்லாம் லீவாக இருக்கும்ல, அந்த டைமில் வாங்க, அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான புத்தகங்களை அள்ளி கொண்டு செல்லுங்கள். வீட்டு விலங்குகள் கிட்ஸுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. புத்தகங்கள் மாத்திரம்தான் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. கோஆப் டெக்ஸ்டைல்ல சாரி 2 சாரி வாங்கினா 1 இலவசம். பாருங்க, அழகாக போட்டிருக்காங்க. சூப்பரான சாரீஸ் இருக்கு மக்களே, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் பல விதமான ஸ்டால்ஸ் இருக்கு. கைவினை பொருட்களுங்க பாருங்க. தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை ஒரு ஸ்டால் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கிராம்பு, இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ், நெல் வகைகள், விதவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் நெல் வகைகள் எல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க மக்களே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். விதவிதமான ஸ்டால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நெல் வகைகள் பார்த்தீங்களா மக்களே. இன்னும் மெஹந்தி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு சிஸ்டர். வெயிட் லாஸுக்கான ஸ்டால் இப்படி நிறைய இருக்கு மக்களே. கடைசியில் ஸ்டால் எல்லாம் முடிச்சுட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை மக்களே. டயர்டானாலும் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு உணவு ஸ்டால் இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆவின் பால், ஆவின் ஐஸ்கிரீம், பிரெட் டோஸ்ட்டு. ஆவின் பால்லாம் 11 ரூபாய், ஐஸ்கிரீம் எல்லாம் 10 rupees, பிரெட் டோஸ்ட்டு, டெல்லி அப்பளம், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, பப்ஸு, இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போங்க. நிறைய நடன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. பரதநாட்டியம், கிளாசிக்கல், இப்படி விதவிதமான கிட்ஸோட இது குட்டீஸ் வந்து அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்குது மக்களே. எல்லாம் என்ஜாய். விதவிதமான டீ இருக்குது பாருங்கள். எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனால் போதும். இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இவ்வளோ தூரம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மக்களே. பிரெட் டோஸ்ட் போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you so much for watching. Tata, bye bye.